வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சின்ன வெங்காய காரக்குழம்பு தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4-5 பூண்டு கட் பண்ணி போட்டுக்கோங்க, இல்லாட்டி தட்டி கூட போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் 1 கப்பு உரித்து அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வணக்கினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், அரை பெரிய வெங்காயத்தை அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வணக்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள், மல்லித்தூள், குழம்பு மிளகாத்தூள் இது 3ஐயும் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணக்கினதுக்கப்புறம் நல்ல பழுத்த தக்காளியாக 2 எடுத்து அதையும் அரைச்சி சேர்த்துக்கோங்க. அதையும் அரைச்சி சேர்த்த பிறகு ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்து அதையும் நல்லா கரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. வேக வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயும் 3 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயும் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா குழம்பு கொதிச்சு வரும்போது இன்னும் சுவையாக இருக்கும். அது கூட தோசை, இட்லிக்கு, சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த மாதிரி பிரிஞ்சு வரும்போதே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.